இப்போ நம்ம மாத்ரா ஏங் பார்க்க போகிறோம். மாத்ரா ஏங்னா ஒவ்வொரு ஸ்வரக்கும், அதாவது ஒவ்வொரு வவல்ஸ்க்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்கும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு வவல்ஸ்க்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம நியூ வேர்ட்ஸையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது ஆக்குரிய மாத்திரா என்னன்னு பார்க்கலாம். ஆக்கு எதுவுமே கிடையாது, அதே அல்ஃபபெட் தான் வரும். இப்போது ஆக்கு என்ன வரும்னா, அந்த லெட்டரோட சைடில் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ஈக்கு ஃப்ரண்ட் சைடு, லெட்டரோட ஃப்ரண்ட் சைடு கர்வ் மாதிரி போடணும். ஈக்கு லெட்டரோட ரைட் சைடு கர்வ் மாதிரி போடணும். அடுத்து ஊக்கு ஃப்ரண்ட் சைடு சுழிச்சு விடணும். ஊக்கு பேக் சைடு சுழிச்சு விடணும் லெட்டரோட அடியில். நெக்ஸ்ட்டு இக்ரூக்கு லெட்டரோட சென்டரில் சி ஜாயின் பண்ணால் போதும். ஏக்கு லெட்டருக்கு மேலே ஒரே ஒரு கொம்பு மாதிரி போட்டால் போதும். தமிழில் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு சொல்லுவோம் இல்லையா, அது ஒத்த கொம்பு ஏக்கு. ஐக்கு ரெட்டை கொம்பு போடணும். டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓக்கு அதே மாதிரி லெட்டருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு லைன் போட்டு ஒத்த கொம்பு போட்டால் போதும். அவுக்கு லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டு ரெட்டை கொம்பு போடணும். இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. மேலே ஏஐக்கு லைன் வராது, அவுக்கு அவுக்கு லைன் வரும். நெக்ஸ்ட்டு அம்முக்கு லெட்டருக்கு மேலே புள்ளி வச்சா போதும். அஹக்கு லெட்டருக்கு சைடில் புள்ளி வச்சா போதும். அவ்வளோதான். இது எல்லாம் தான் மாத்திராயம். ஒவ்வொரு ஸ்வருக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்த்தோம். மாத்திரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நியூ லெட்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு வியஞ்சனோட இந்த மாத்திரையை சேர்க்கும்போது பாரக்கடி அப்படின்ற ஒரு நியூ லெட்டர் ஜாயின்ட் ஆகும். நம்மளுக்கு நியூவாக வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பாரக்கடி யூஸ் ஆகும். எல்லா லெட்டர்ஸும் சேரும்போது ஒரு நியூ வேர்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அதை தான் பாரக்கடி யூஸ் பண்ணி ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு இந்த மாத்திராயம் வச்சு இனிமேல் பார்க்க போகிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.